வெளிச்சம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நம்மோட இந்த நிகழ்ச்சி 1000 கலைகள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலை என்ன அப்படின்னா சிற்பக்கலை. சென்னையில் சிற்பக்கலைகளுக்காக ஒரு சிறப்பான பயிற்சி கொடுத்து மாணவர்கள் அவங்களுடைய சிற்ப திறனை காட்டியிருக்காங்க லலிதா கலா அகாடமியில். ஸோ அவங்கள தான் நம்ம இன்றைக்கி நம்மளுடைய 1000 கலைகள் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வாங்க. இந்தியாவுடைய பல முனைகளில் இருக்கக்கூடிய சிற்பக்கலை நிபுணர்கள் அவங்களுடைய திறமையை இன்னைக்கு லலிதா கலா அகாடமியில் காட்ட போகிறாங்க. வாங்க இந்த நிகழ்ச்சிக்கு போகலாம். ஆயிரம் கலைகள் நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம ஒரு சிற்ப கலைஞரை பார்க்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஸ்ரீதர். ஸ்ரீதர். ஸோ உங்களுடைய ஸ்டாச்சுனா இது இந்த ஸ்டைல் தான். இது வந்து நம்ம ஸ்கூல் டைமில் படிக்கும்போது நம்ம ஹிஸ்ட்ரியிலலாம் வருது இல்லைங்க. ஹிஸ்ட்ரியில் தமிழில் முகஞ்சதாரோ வரப்பா அது அந்த ஸ்டைல் ஆஃப் ஒர்க் இது. ஆமாம். ஸோ இது என்ன மீனிங் இந்த சிலைக்கு ஆக்சுவலாக? இது ஒரு பியூட்டி, அவ்வளோதான். பிளாக் பியூட்டி. சூப்பர். இது ஃபேஷனைஸ்டிக்காக இல்லை. ஆமாம், மார்டினேட்டாக இருக்குது. இதில் இது எத்தனை நாள் எடுத்துருச்சு உங்களுக்கு? இது 5 days ஆச்சு எனக்கு பண்ணுறேன். 5 days. இது வந்து இந்த 5 days அப்படிங்கிறது வந்து மேக்கிங்க்காக இல்லை இந்த ட்ரை ஆகிறதுக்காக மட்டும்? மேக்கிங்க்கு டோட்டலாகவே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிளேல மாடல் பண்ணுறோம். கிளேல இதே மாதிரி மாடல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை மோல்டிங் பண்ணிவிட்டு பிஓபியில் பிளாஸ்டர் பாரிஸில் மோல்டிங் பண்ணோம். ஓகே. மோல்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஃபைபரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகே. ஸோ அது அப்படியே நம்ம அது மாதிரி மாடலாக எடுத்து பண்ணணுமா இல்லை அது மேலேயே மோல்ட் பண்ணுற மாதிரியா? கிளே மேலேயே மோல்டு மேலே பிஓபி வச்சு மோல்டு எடுத்துருவோம். ஓகே. பிளாஸ்டர் பாரிஸ் ஒயிட் மெட்டீரியல். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து இது ஒரு கெமிக்கல், ஃபைபர் கிளாஸ்ன்ற ஒரு கெமிக்கல். அந்த கெமிக்கலை கோட் பண்ணி ட்ரை ஆகும். ஸோ அதை வந்து நம்ம ஒரு மாதிரி எப்படி ஒரு வாட்டரியாக இருக்கும் ஆக்சுவலாக. ஆமாம், கரெக்டாக லிக்விடாக இருக்கும். அதை வந்து நம்ம போட்டோம்னா அது எவ்வளோ ட்ரை ஆகுது? எத்தனை நாள் எடுத்துக்கும்? அது ஒரு 1 hour தான். அவ்வளோதான். என்ன மெட்டீரியல் சொன்னீங்க இதுக்குள்ளே இருக்கிறது? ஃபைபர் கிளாஸ். ஸோ அந்த ஃபைபர் கிளாஸ் வந்து ஸோ அது வந்து நம்ம லிக்விடாக மாற்றி அதை பண்ணுறது. ஓகே, சூப்பர் சார். எனவே ரொம்ப தேங்க்ஸ் சார். வெளிச்சம் டிவி நேரில் நம்முடைய இந்த 1000 கலைகள் நிகழ்ச்சியில் உங்களுடைய இந்த சிற்பக்கலையை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் என் கூட ஷேர் பண்ணிட்டு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெளிச்சம் டிவி. ஓகே. ஸோ இவர் வந்து ஆக்சுவலாக மும்பையிலேருந்து வந்திருக்காரு. இவருடைய ஸ்டாச்சு வந்து இதுதான். ஸோ இது வந்து என்னன்னா வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு ஆர்ட்லுடைய உருவம் இது ஆக்சுவலாக. ஸோ அது வந்து ரிதமேட்டிக்காக இவர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக வந்து க்ரியேட்டிவான ஒரு ஃபீல்டு இது. ஸோ இந்த மாதிரி கலைகள் நிறைய பண்ணியிருக்காரு அவருடைய ஊரில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய சிலைகள் நம்ம இன்னைக்கு 1000 கலைகள் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இப்போ ஒருத்தர் சிலையை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆக்சுவலாக. ஸோ இவர் இதை என்ன ரெடி பண்ணியிருக்காரு, ஆக்சுவலி இதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறதுலாம் நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். இப்போ சார் பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னைக்கு சுச்சுவேஷனில் சமுதாயத்தில் வந்து ஒவ்வொரு மனுஷன் வந்து எந்த ஒரு சூழலும் இல்லாமல் யார் கூடயும் வந்து ஒரு உறவோடு இல்லாமல் தனிச்சு இருக்காங்க இல்லையா? ஸோ அதை சித்தரிக்கிற வகையில் தான் வந்து இந்த சிற்பத்தை அவர் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காரு. உண்மையிலே வந்து இன்னைக்கு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி எடுத்து சொல்லக்கூடிய சிலைகளும் தேவை அப்படிங்கிறது வந்து இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து கரெக்டாக பட்டிருக்கு. ரொம்ப नंदी सर. तुम्हारा नाम क्या है? मेरा नाम प्रशांत बंगाल है. मैं पुणे से हूँ और यहाँ पे जो रीजनल सेंटर का कैंप चल रहा है उसके लिए आया हूँ. ஸோ இந்த சிற்பம் பார்த்தோம் அப்படின்னா குளோபல் வார்மிங்கை வந்து தீமாக வச்சு பண்ணப்பட்ட ஒரு சிற்பம். நிலத்தடி நீர் இல்லை அப்படின்னா, வாட்டர் இல்லை அப்படின்னா, ஸோ மீன்கள் தான் தண்ணி பதிலாக வரும் குழாயில் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக அதை தீமோட வச்சு சொல்லியிருந்தார்.